முற்றுப்புள்ளி வைப்போம், முற்றுப்புள்ளி வைப்போம். மாவட்டம் கடந்து நாங்கள் கூடியிருக்கிறோம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு குரல் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இதில் கூடியிருக்கிறோம். நீண்ட காலமாக பெண்களது உரிமைகளுக்காக நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். இது எங்களுடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம், புத்தளம் போன்ற பகுதிகளில் பெண்கள் உரிமைகளுக்காக நீண்ட காலமாக குரல் கொடுக்கும் இந்த நேரத்தில் பெண்கள் தீர்மானம் எடுக்கும் துறையில், அரசியல் துறைகளில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். இந்த நிலைமையில் இந்த பெண்ணுக்கு, அதாவது யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்த இந்த பெண்ணுக்கு பாலியல் சுரண்டல் என்றது இப்போ ஒரு அண்மையாக ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. இது காலகாலமாக படிக்கிற பிள்ளைகளிலிருந்து, மாணவிகளிலிருந்து, வேலைக்கு போகிற பிள்ளைகளில் இருந்து, தொழில் நிமித்தம் பயணம் செய்கின்ற பெண்களில் இருந்து, இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டாக்கள், அதாவது அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களையும், அதாவது குடும்பத்தில் ஆண் துணை இல்லாத பெண்களையும் டார்கெட் பண்ணி இவ்வாறான பாலியல் சுரண்டல்கள் எங்களுடைய நாட்டிலே அரங்கேறி கொண்டு இருக்கின்றது. இந்த நாட்டிலே எவ்வளவு பெண்கள் தொடர்பான சட்டங்கள் இருந்த போதிலும் இன்றைக்கு பெண்களுக்கு இப்படியான அநீதிகள் நடக்கும்போது அவர்களுக்கான நீதி கிடைப்பது ஒரு மறுக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் எங்களோட நாட்டில் நடந்தேறிக்கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த நாட்டிலே பெண்கள் உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் மீளாய்வு செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சரியான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது பாலியல் சுரண்டல்கள், பாலியல் வல்லுறவுகள், இவ்வாறான குற்றங்களை இழைக்கும் ஆண்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. பேராசிரியர்கள் பாரபட்சம் இல்லாமல் நிறைய துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது, துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாரையும் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அவர்களுக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை துரித கதையில் இதை நாங்கள் கொண்டு வரணும். மௌனிக்கிற இல்லாட்டி பின்போறப்படுற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அதுக்கான ஆதரவை கொடுக்குறோம்ன்றது தான் உண்மையான விஷயம். அப்படியான துஷ்பிரயோகங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்காம உடனடியாக இந்த தீர்வுகளை முன்னெடுக்கணும். சம்பந்தப்பட்டார்கள் உடனடியான தீர்வுகளை முன்வைக்க வேணும். அதுவும் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகம்ன்றது எங்கள்ட இனப்பிரச்சனைக்காகவும் சரி, ஒரு இன ரீதியாகவும் சரி, பண்பாட்டு ரீதியாகவும் சரி, ஒரு கிளர்ச்சி எழுந்த ஒரு பல்கலைக்கழகம். அப்படியான ஒரு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இந்த பண்பாடை வளர்றதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. தமிழர் பண்பாடு YouTube team இடர்பட்டு அது ஒரு காலம்.
அதிகார துஷ்பிரயோகம் பதவிகளை துஷ்பிரயோகம் நடைபெற்றதான சமூக வலைத்தளங்களிலும் செய்தித்தளங்களிலும் அறியப்பட்ட மாணவி தொடர்பான விடயத்திற்காகவும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் அனைத்து விதமான பாலியல் பதவி நிலை துஷ்பிரயோகம் நடைபெற்றதான சமூக வலைத்தளங்களிலும் செய்தித்தளங்களிலும் அறியப்பட்ட மாணவி தொடர்பான விடயத்திற்காகவும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதன் நோக்கம் 1. முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்ற அனைத்து விதமான பாலியல் வன்முறைகள் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு துரிதமான முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 2. அதிகார பதவி நிலைகளில் இருப்பவர்கள் மாணவர்களின் கல்வி மற்றும் கண்ணியத்தை நமது சுய தேவைகளுக்காக துஷ்பிரயோகம் செய்வதை தடுத்து பாதுகாப்பான சூழலில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். 3. தற்போது மற்றும் எதிர்கால மக்கள் இயக்கம். நீதி வேண்டும், 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 வேண்டாம், 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 உண்மையை மறைக்காதே, உண்மையை மறைக்காதே, நிறுத்து, 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 மாணவர்கள் பாதுகாப்பை, மாணவர்கள் பாதுகாப்பை, மாணவர்கள் பாதுகாப்பை, மாணவர்கள் பாதுகாப்பை, மௌனத்தை கலைப்போம், மௌனத்தை கலைப்போம், மௌனத்தை கலைப்போம், பாலியல் சுரண்டலுக்கு, பாலியல் சுரண்டலுக்கு, பாலியல் பாதுகாப்பான வளாகம் எங்கள் உரிமை, பாதுகாப்பான வளாகம் எங்கள் உரிமை, விழித்துக்கொள், விழித்துக்கொள், விசாரணையை துரிதப்படுத்து, விசாரணையை துரிதப்படுத்து, பதவி கவசமா, பாலியல் வன்முறைகளுக்கு, பதவி கவசமா, பாலியல் வன்முறைகளுக்கு, பதவி கவசமா, முறைப்பாட்டை மாற்றும் நீதி வேண்டும், 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 மௌனம் வேண்டாம், 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 மௌனம் வேண்டாம், வேண்டாம், மறைக்காதே, நீதியை மறைக்காதே, உண்மையை மறைக்காதே, நீதியை மறைக்காதே, அதிகாரத்தின் பிரயோகத்தை நிறுத்து, அதிகாரங்கள் பாதுகாப்பை உடனே உறுதி செய், மௌனம் வேண்டாம், அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்து, உடனே உறுதி செய், உடனே உறுதி செய், அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்து, மாணவர்கள் பாதுகாப்பை உடனே உறுதி செய், பாதுகாப்பான வளாகம் முற்றுப்புள்ளி வைப்போம், முற்றுப்புள்ளி வைப்போம்,
நான் வந்து மகாலட்சுமி நாகசுந்தரம். இன்றைக்கு எல்லாரும் இதில் வந்து மாவட்டம் கடந்து நாங்கள் கூடியிருக்கிறோம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு குரல் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இதில் கூடியிருக்கிறோம். நீண்ட காலமாக பெண்களது உரிமைகளுக்காக நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். இது எங்களுடைய மாவட்டத்தின் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம், புத்தளம் போன்ற பகுதிகளில் பெண்கள் உரிமைகளுக்காக நீண்ட காலமாக குரல் கொடுக்கும் இந்த நேரத்தில் வந்து பெண்கள் வந்து தீர்மானம் எடுக்கும் துறையில், அரசியல் துறைகளில் வந்து முன்னேற வேண்டும் என்பதற்காக பல முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். இந்த நிலைமையில் இந்த பெண்ணுக்கு, அதாவது யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்த இந்த பெண்ணுக்கு பாலியல் சுரண்டல் என்றது இப்போ வந்து ஒரு அண்மையாக ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. இது காலகாலமாக படிக்கிற பிள்ளைகளிலிருந்து, மாணவிகளிலிருந்து, வேலைக்கு போகிற பிள்ளைகளில் இருந்து, தொழில் நிமித்தம் பயணம் செய்கின்ற பெண்களில் இருந்து இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டாக்கள், அதாவது அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களையும், அதாவது குடும்பத்தில் ஆண் துணை இல்லாத பெண்களையும் டார்கெட் பண்ணி இவ்வாறான பாலியல் சுரண்டல்கள் வந்து எங்களுடைய நாட்டிலே அரங்கேறி கொண்டு இருக்கின்றது. இந்த நாட்டிலே எவ்வளவு பெண்கள் தொடர்பான சட்டங்கள் இருந்த போதிலும் இன்றைக்கு பெண்களுக்கு இப்படியான அநீதிகள் நடக்கும்போது அவர்களுக்கான நீதி கிடைப்பது ஒரு மறுக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் எங்களோட நாட்டில் நடந்தேறிக்கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த நாட்டிலே பெண்கள் உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் வந்து மீளாய்வு செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சரியான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது பாலியல் சுரண்டல்கள், பாலியல் வல்லுறல்கள், இவ்வாறான குற்றங்களை இழைக்கும் ஆண்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி. இன்றைக்கு வந்து பல்கலைக்கழகங்களில் நடக்கிற இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராகவும், அண்மையில் வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில், பத்திரிகைகளில் படித்த வந்து அந்த பாலியல் துஷ்பிரயோகமான விடயம் சம்பந்தப்பட்ட அந்த மாணவிக்கு ஆதரவாகவும் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து பல்கலைக்கழகங்களில் இப்படியான துஷ்பிரயோகங்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள் வந்து நிறைய நடந்து கொண்டிருக்குது. அதுகளில் வந்து முதலாவது புகார் அளிக்கப்பட்டு அதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து, துரிதமான நடவடிக்கை எடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அப்படி செய்யலான்னு வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து வெளியில் சொல்கிறதுக்கான தைரியம் வந்து மாணவர்களுக்கு வரும். இது வந்து நாங்கள் அப்படி புகாருக்கு வந்து சரியான தீர்வுகளை கொண்டு போகாமல், இல்லாட்டி விசாரணைகளை கொண்டு போகாமல் பாதிக்கப்பட்ட நபர் மேலே பழிய போடுறதோ இல்லாட்டி அவர்களை விமர்சிக்கிறதோ, இப்படியான விஷயங்கள் வந்து இன்னும் இப்படியான விஷயங்களை மூடி மறைக்கிறதுக்கானதும் துஷ்பிரயோகங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்பதற்கானவும் ஒரு அறிகுறியாக தான் இருக்குது. இங்கே பதவி நிலைகளில் இருக்கிறார்கள் இல்லாட்டி பொறுப்புகளில் இருக்கிறார்கள், இதை விசாரிக்க வேண்டியவர்கள் வந்து உடனடியாக புகார் கிடைச்ச உடனடியாக இந்த
விசாரணைகளை வந்து மேற்கொள்ள வேணும். அப்படி இல்லாமல் தங்கன பதவிகளை இதன்றதுக்கோ இல்லாட்டி பல்கலைக்கழகங்கள கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவோ வந்து விசாரிக்க இடத்துல நிறைய பேர் இதுக்காண்டி பாதிக்கப்படுவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமில்லை, பாதிக்கப்பட்டதை வெளியில் சொல்லுவதற்கும் வந்து பயப்படுவார்கள். இதால் நிறைய பிரச்சனை வரும். அப்போ அதுகளை வந்து கண்டித்து நாங்கள் உடனடியாக இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் இதுக்கான தீர்வை வந்து கொண்டு சேர்க்க வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் பெண்களுக்கு மாத்திரமில்லை, ஆண்களுக்கு கூட நிறைய துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்கள், பேராசிரியர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் நிறைய துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது, துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாரையும் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அவர்களுக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வந்து துரித கதியில் வந்து இதை நாங்கள் கொண்டு வரணும். மௌனிக்கிற இல்லாட்டி பின்போறப்படுற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அதுக்கான ஆதரவை கொடுக்குறோம்ன்றது தான் உண்மையான விஷயம். அப்படியான துஷ்பிரயோகங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்காம உடனடியாக வந்து இந்த தீர்வுகளை வந்து முன்னெடுக்கணும். சம்பந்தப்பட்டார்கள் வந்து உடனடியான தீர்வுகளை முன்வைக்க வேணும். அதுவும் குறிப்பாக வந்து யாழ் பல்கலைக்கழகம்ன்றது எங்கள்ட இனப்பிரச்சனைக்காகவும் சரி, ஒரு இன ரீதியாகவும் சரி, பண்பாட்டு ரீதியாகவும் சரி, ஒரு கிளர்ச்சி எழுந்த ஒரு பல்கலைக்கழகம். அப்படியான ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து நாங்கள் இந்த பண்பாடை வந்து வளர்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. தமிழர் பண்பாடுன்ட்டு நாங்கள் எவ்வளவோ கத்துறோம், எவ்வளவோ விஷயங்களை செய்கிறோம். அப்போ ஒரு துஷ்பிரயோகத்தை, பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறது வந்து தமிழர் பண்பாடா? ஏன் நாங்கள் இதுக்கு மட்டும் மௌனமாக இருக்கிறோம்? எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் கதைக்கிற பல்கலைக்கழகங்கள் இதுக்கு மட்டும் கதைக்காமல் இருக்கிறதுன்றதும் பாதுகாப்பான சூழல். நாளைக்கு எங்கண்ட பிள்ளையோ, எங்கண்ட தங்கச்சியோ, எந்த அண்ணாவோ, எந்த தம்பியோ வந்து இங்கே படிக்கிறதுக்கு வந்து பாதுகாப்பான பல்கலைக்கழக சூழலை வந்து நாங்கள் உருவாக்க வேணும். அதுக்காக இந்த தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வரும். உண்மையிலேயே போராட்டங்கள் இடம்பெறுவதை குறைக்க வேணுமென்றால் துரித கதியில் வந்து விசாரணைகளை வந்து மேற்கொள்ள வேணும். சம்பந்தப்பட்ட துஷ்பிரயோகம் செய்தவர்களை வந்து பாதுகாக்கிற நடவடிக்கையில் ஈடுபடாமல் முன் வந்து அந்த விசாரணையை விசாரிக்கிறதுக்கு முன்வர வேணும். விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நீதியை வந்து பெற்றுக் கொடுக்க வேணும். அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். அதே நேரம் திசை திருப்புறது, அதாவது வந்து வேறு பக்கங்கள் ஒரு பிரச்சனையை சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து வேறு பக்கமாக திசை திருப்புற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இப்படியான நடவடிக்கைகள் வந்து குறைக்கப்பட வேணும். தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கண்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து இதே ஒருமித்த குரலாக வந்து நாங்கள் இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த வன்முறைகள் வந்து பாலியல் சீண்டல்கள், பாலியல் சுரண்டல்கள் வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். அது வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் என்றதை கூறிக்கொள்கிறோம். நன்றி. அண்மை காலங்களாக பெண்கள் தொடர்பான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்குது. அதையும் தாண்டி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இப்போ இடம்பெற்றிருக்கிற இந்த பாலியல் சுரண்டல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களுக்கு சுதந்திரம் வழங்கி இருக்கு, பெண்களுக்கு அங்கீகாரம் வழங்கி இருக்குன்னு சொல்லிக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் இருந்து கொண்டு பெண்களை விமர்சிக்கிற ஆட்கள் அதிகரிச்சிருக்கிறாங்களே வழியே உண்மையாக பார்த்தால் பெண்களுக்கான சுதந்திரங்கள் எந்த அளவுண்டா மட்டுப்படுத்தப்பட்டது. மற்றது வன்முறையாளர்களை பாதுகாக்கிற ஒரு சமூகமாகவும் வன்முறையாளர்களை அங்கீகரிக்கிற ஒரு சமூகமாகவும் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் இடம்பெறக்கூடாது. கட்டாயம் நாங்கள் இந்த பாலியல் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள், பாலியல் துஷ்பிரயோகங்களை கேள்வி எழுப்புகிற சமூகமாக நாங்கள் மாற்றம் அடையணும் என்று சொன்னால் இவ்வாறான போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். ஸோ எனவே இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த மாணவிக்கான பிரச்சனை அந்த மாணவிக்கானது மட்டும் இல்லை, இதே போன்ற பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் ஏனைய பல்கலைக்கழகங்களையும் இருக்கக்கூடும். ஆனால் உண்மையாக அந்த அவ்வாறான பெண்கள் முன்வருவார்களாக இருந்தால் அவர்களை விமர்சிக்கிற ஒரு சமூகம் தானே ஒழிய பாதிப்பை ஏற்படுத்தினவங்களை பாதுகாக்கிற சமூகத்தில் இருக்கிறதால பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு சொல்லுவதற்கு தயங்கி இருக்கிறாங்க. காரணம் அவங்களோட தனிநபர் தாக்குதல், பெண்கள் தொடர்பான தனிநபர் தாக்குதல் அதிகரித்து கொண்டு இருக்குது. எனவே இப்போ நடந்த இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு வராமல் இருக்குமாக இருந்தால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும். இங்கு நாங்கள் வந்திருக்கிற பெண்களோ அல்லது இணைஞ்ச இந்த போராளிகள் யாருமே இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, ஏனைய மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம். ஏனால் இது தொடர்ச்சியாக வேற யாருக்கும் வேற எந்த பெண் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடாது. கல்வியில் அவங்க பெண்கள் கல்வியில் உயர்ந்து கொண்டு போகிறோம் என்று சொல்லக்கில்லை. இவ்வாறான நடவடிக்கைகள் பெண்களுடைய கல்வி சுதந்திரத்தை பாதிக்கப்படுது. ஸோ இந்த இருக்கிற இந்த நடந்த பிரச்சனைக்கான இந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த பெண்ணுக்கு நடந்த இந்த பாலியல் சுரண்டலை கேள்வி கேட்டு அதுக்கு சரியான விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கான தீர்வுகள்
உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா சட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சட்ட ஒழுங்குகள் இருக்குது, ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு நாங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கேஸ்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம்னா 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் இப்படி இழுப்பட்டு கொண்டு போய் இருக்குதே ஒழிய தீர்வு இல்லை. ஆனால் என்ன தீர்வுன்னு கேட்டால் எங்கள் உண்மையாக சொல்ல போனால் நீதியை பாதுகாக்கிறது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை வழங்குறதா இருக்கணும். அதை விட இந்த இருக்கிற சட்டங்கள் திருத்தப்பட்டு இன்னும் அந்த இறுக்கமான சட்டங்களுக்குள்ள வரணும். வந்தால் மாத்திரம்தான் இந்த சுரண்டல்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டல்கள் குறைக்கப்படும். நான் நிருபா கதைக்கிறேன். நான் ஒரு கிழமையாக கனடா நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். நாங்கள் நீண்ட காலமாக வந்து இங்கே உள்ள பெண்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்குமான உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். பெண்களின் நாங்கள் இன்றைய குறிப்பாக நடந்த போராட்டம் வந்து பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை, பாலியல் ஒடுக்குமுறை, உலகத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் எங்கே இருந்தாலும் பெண்களுக்கான ஒடுக்குமுறை வந்து பேடியமாக இருக்குது. நாங்கள் நிறைய பெண்கள் அதுக்காக போராடினாலும் ஒடுக்குமுறைகள் இருக்குது. பெண்கள் அதை சொல்ல தயங்குகிறார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். என்னென்னு சொன்னால் பெண்கள் சொல்ல வழியால் மௌனத்தை உடைச்சி வழியால் வர வேண்டும். அதே நேரம் அதிகாரத்தை பாதுகாக்கிறதுக்கு பலமான கரங்கள் இருக்கின்றன. அதை நோக்கித்தான் நாங்கள் இன்று குரல் எழுப்பி இருக்கிறோம். வெளிநாட்டை பொறுத்தவரை, இப்போ உதாரணத்துக்கு கனடாவை பொறுத்தவரை இப்படி ஒரு துஷ்பிரயோகம் சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்படும் என்றால் அதுக்கான உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும். அங்கே உள்ள சட்டங்கள், அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டங்கள் ஏன் இங்கு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றன? அவைக்கு பின்னணிகள் என்ன? அந்த பின்னணிகள் உடைக்கப்பட வேண்டும். பெண்கள் வந்து சரியான ஒரு அவர்கள் பெண்கள் மற்றும் இங்கே உள்ள மாணவர்கள் தங்களுடைய எதிர்கால கனவுக்காகத்தான் இங்கு வாரார்கள். தங்கள் படித்து தங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும். வறுமை கோட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய கல்வி நிலை வந்து கல்வி குலையாமல் தாங்கள் இதை படித்து முடிக்கணும்னு நிற்கிறார்கள். அதேவேளை எங்களுடைய சமூகத்தில் வந்து பெண்கள் தங்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள், பாலியல் துஷ்பிரயோகங்களை சொல்வதற்கு தயங்குகிறார்கள். என்ற அவைகளுக்கு வந்து தாங்கள் விக்ரம் பிளேமிங் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களையே திருப்பி குற்றஞ்சாட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இவைகள் எல்லாமே உடைந்து ஒரு சமத்துவமான நிலைமையும் அவர்களுக்கான பாதுகாப்பும் அவர்கள் சுயமரியாதையோடும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து படித்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நன்றி. என்னென்னா இன்றைக்கு நாங்கள் இந்த மன்னார் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரச்சனை தொடர்பாக இந்த பாலியல் வன்முறை சம்பந்தமாக தான் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். அந்த பாலியல் வன்முறை இப்போ பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா இடங்களையும் நடக்குது. பள்ளிக்கூடங்கள்லையும் நடக்குது, மற்றது வேலையோட செய்கிற இடங்கள்லையும் நடக்குது. அப்போது நாங்கள் இவ்வளோ பிரச்சனையை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இது மாதிரி இவ்வளோ இடங்களுக்கு போயிருக்கோம். இந்த பாலியல் வன்முறை சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் காய்ச்சிருக்கோம். எங்களுக்கு இன்னும் ஒரு தீர்வு வரையில்லை. ஆனால் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்மார்கள், அதிபர்மார்கள் இந்த வேலை செய்தால் மற்றாக்கள் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் செல்லாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களோட பதவிக்காண்டி அதை மூடி மறைக்கிறதுக்கு எத்தனை விதங்கள் இருக்குது. எங்களுக்கும் தெரியும். காசுகளை கொடுத்து சொல்லாதுன்னு சொன்னாலும் அது நடைமுறையில் இப்போ படங்கள்லேயும் இருக்குது, நாடகத்துலேயும் இருக்குது. எல்லாம் நாடகம் மாதிரி வருது இப்போ உலகம். ஆகவே நீங்கள் தயவுசெய்து இந்த 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 செயல்பாட்டை முன்வைக்கிறவங்க முறையாக இந்த பாலியல் வன்முறை சம்பந்தம் யாராக இருந்தாலும் சரி தான், அதை தட்டி கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் கொடுக்க வேணும். சரியா? ஏனென்றால் நெடுகங்கள பிள்ளைகள் இப்படி பாதிக்கப்பட்டு நோயாளியாகி போய் படிப்பு குறைஞ்சி அதுகளோட வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போகுது. இந்த சீரழிவுக்கு இனிமேல் யாராக இருந்தாலும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்கள் தான் இந்த வேலையை செய்தாலும் இப்போ ஆண்கள் பெண்கள் இப்போ நடக்குது தெரியுமா? ஆமதூர் கூட ஒரு பிரச்சனை இப்போ கேள்விப்பட்டிருப்பேங்கண்ணே, அது கூட நடந்து. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மத குருக்களும் கூட இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ இப்படியான அவங்க மதங்களை போதிக்கிறவங்க ஒரு நல்ல முறையில் அதை போதனைக்கு ஆளாக்கி மக்களை நல்ல வழிபடுத்தணும். அதை விட்டு போட்டு அவங்களே இந்த வேலையை செய்தா மற்ற இப்போ தெரியும் தானே என்னென்ன நடக்குது இந்த ஊரில். இப்போ துஷ்பிரயோகம் சொல்லிக்கல அதிபர்மார்கள், ஆசிரியர்மார்கள் இதை விட மற்ற இடங்களையும் நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த வன்முறைக்காக உள்ள ஆதாரத்தை நாங்கள் முதல் இல்லாமக்கணும். பிடிச்சி போட்டு ஒன்றும் தெரியாது, நான் தெரியாமல் போனேன், வெறியில் போனேன் அப்படின்னு சொல்கிற கதைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தயவுசெய்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க என்னத்துக்குன்னு சொன்னால் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு ஆகணும். சரியா? சரி.